Welcome to our New Hope Mechanical channel. Friends, நம்ம வந்து ஆல்ரெடி previous videosல bottom tube type pressure gauge அப்புறம் diaphragm type pressure gauge பத்தியும் பார்த்தோம். So most of us industriesல high pressure lineல bottom tube low pressure lineல diaphragm gauge pressure gauge அதிகமாக யூஸ் பண்றாங்க. So அதை தொடர்ந்து இதை calibrate பண்றதுக்கு ஒரு pressure gauge வந்து கரெக்ட்டா தான் இருக்குதான்னு calibrate பண்றதுக்கு அதிகமாக இந்த dead weight pressure gaugeங்கற இந்த சிஸ்டம் யூஸ் பண்றாங்க. So instrumentation lineல அதிகமாக இது இருக்குது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் நம்ம இண்டஸ்ட்ரீஸில் அதிகமாக அந்த ப்ரெஷர் கேஜஸ் நமக்கு அப்பியரன்ஸஸில் இல்லைனாலும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் லைனில் அந்த ஏற்கனவே இருக்கிற ப்ரெஷரேஜ் கரெக்டாக தான் ஒர்க் ஆகுதாங்கிறத செக் பண்ணுறதுக்கு இந்த மாடலில் செக் பண்ணிக்கிறாங்க இந்த பிரின்சிபலில். ஸோ அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக டுடே வந்து டெட் வெயிட் ப்ரெஷர் கேஜை பற்றி ஒரு வீடியோ ரெடி பண்ணி ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தொடர்ந்து உங்களோட ஆதரவு தேவை. Thank you for your support. வாங்க வீடியோக்குள்ள போலாம். So dead weight pressure gauge. This gauge is most accurate pressure gauge. This gauge is direct method of pressure gauge measurement. This pressure gauge is most accurate gauge. So this gauge is direct method of pressure measurement. இது டைரக்டா நமக்கு வந்து லைன்ல இருந்து பிரஷர் எடுத்துக்கலாம். ரொம்ப அக்யூரேட்டா இருக்குன்னு சொல்லலாம். நம்ம பாட்டம் அண்ட் டயப்ரம் கேஜை விட இது வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட் அக்யூரேட்டா இருக்கும். இது நார்மல் டெட் வெயிட் ப்ரெஷர் கேஜோட லைன் டயக்ராம். ஸோ இது ஆக்சுவலாக வந்து நம்ம இது வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்காக வச்சுருக்குது. ஒரு இந்த ப்ரெஷர் கேஜை கேலிப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஆயில் ரிசர்வியர்லேருந்து ஆயில் உள்ளே கொடுத்துக்கலாம், இதில் டெட் வெயிட் வச்சுக்கலாம். ஸோ நம்ம இதை வந்து பம்ப் பண்ணி நமக்கு வந்து இந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். நம்ம பம்ப் பண்ணுறதுக்கு ஏற்றாப்புல டெட் வெயிட் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இதோட ஃபங்க்ஷன் நான் சொல்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது ஜஸ்ட் லைன் டயக்ராம் பார்க்குறதுக்காக கொடுத்துருக்குறேன். ஸோ டெட் வெயிட் ப்ரெஷர் கேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு லைனில் இந்த ஏரியா இந்த பைப் லைனில் இதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஏரியாவை இதில் நம்ம லைன் கனெக்ட் பண்ணி இதில் ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் லிக்விட் உள்ளே வருது அப்படின்னா நமக்கு இந்த ப்ளஞ்சர் வந்து மூவ் ஆகும் அப்பர்டில். ஸோ இந்த ப்ளஞ்சர் அப்பர்டில் மூவ் ஆகாமல் இருக்க நம்ம டெட் வெயிட் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கலாம். எந்த ரேஞ்சில் நமக்கு வந்து ப்ரெஷர் வேல்யூ நம்ம பார்க்கணுமோ அதுக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து இல்லை டெட் வெயிட் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த ரேமோட டாப்பில். ஸோ நம்ம இதுக்கு ப்ரொபோஷ்னலாக எந்த அளவு ப்ரெஷர் இருக்கோ அதுக்கு ப்ரொபோஷ்னலாக நம்ம டெட் வெயிட் வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஃப்ளூயிட் ப்ரெஷர் வந்து இப்போ 4 பார் காமிக்குதுன்னா நம்ம அந்த 4 பாருக்கு ஈக்குவலான லோடுங்க வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம டயலில் 4 பார் காமிக்கும். இதுதான் இதோட சிஸ்டம். இப்படி தான் நம்ம வந்து ப்ரெஷர் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம், அதாவது கேலிப்ரேட் பண்ணிக்கலாம். Generally, it is used for calibration of other pressure gauge. This gauge consists of plunger which can slide within a vertical cylinder when the inlet pressure and is connected to the fluid whose pressure is to be measured. The fluid extra force on the plunger. This force on the plunger is balanced by the weight loaded on the top of the plunger. Known dead weights are placed on the top of the plunger. The pressure P of the fluid can be determined as follows. The diagram is shown in figure already. So friends, இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஜெனரலி வந்து நார்மலாக ப்ரெஷர் கேஜை கேலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக, அதாவது கரெக்டாக இருக்குதா ஒரு ப்ரெஷர் செக் பண்ணுறதுக்காக இந்த மெத்தடில் உள்ள ப்ரெஷர் கேஜ் யூஸ் பண்ணுறாங்க. திஸ் கேஜ் இது வந்து ப்ளஞ்சர் இருக்கும். இது வந்து வெர்டிக்கல் ஸ்டெண்டரில் இந்த ப்ளஞ்சர் வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு இன்புட் லைன் இருக்கும். அதுக்கு டைரெக்டாக எதிர் சைடில் வந்து ப்ரெஷர் கேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அந்த ஏரியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளூயிடோட ஃபோர்ஸ்னால நமக்கு வந்து ப்ளஞ்சர் அப்போயரில் மூவ் ஆகும். அந்த ப்ளஞ்சர் அப்போயரில் மூவ் ஆகிறதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம வந்து மேலே டெட் வெயிட் வச்சுருப்போம், அதான் லோடு வச்சுருப்போம். ஸோ இந்த லோடு வந்து நமக்கு அந்த லைனோட ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்குதோ அதை டிபெண்ட் பண்ணி இந்த லோடு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஆல்ரெடி டயக்ராம் நீங்கள் பார்த்துட்டீங்க, இதோட இமேஜஸ் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. இது இந்த மாதிரி தான் இருக்குங்கிறத நமக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும்னா டெட் வெயிட்ஸ் பை ஏரியா ஆஃப் த ப்ளஞ்சர். ஆல்ரெடி ஏரியா ஆஃப் த ப்ளஞ்சர் நமக்கு தெரியும், ஏன்னா நம்ம தான் அதை கன்சிஸ்ட் பண்ணியிருக்கோங்கிறப்போ அந்த ரேமோட டயாமீட்டரை வச்சு நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிக்கலாம். டெட் வெயிட் நம்ம ரேமுக்கு மேலே எவ்வளோ லோடு வச்சுருக்கோமோ அதை வச்சு நம்ம டெட் வெயிட். ஸோ நமக்கு வந்து யூனிட் ஆக்சுவலாக கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயரில் நமக்கு வந்து வேல்யூ கிடைக்கும். அதை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம கிலோநியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயருக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதான் சிம்பிள். இதை வச்சு நம்ம ஈஸியாக எந்த ஒரு ப்ரெஷர் கேஜையும் நம்ம கேலிப்ரேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.